வீட்லேயே ஈஸியாக பாதுஷா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் தயிர், 4 ஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம தண்ணி தொளிச்சு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கலாம், இல்லைன்னா பாலும் லைட்டாக தொளிச்சு நம்ம பிணைஞ்சிக்கலாம். நான் தண்ணி ஊற்றி தான் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இது சப்பாத்தி மாவு பதத்தை விட ரொம்ப கெட்டியாக இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி லேயராக வரணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா காய்ச்சிருச்சு. இது நல்லா சொன்னோன்னே நம்ம லைட்டாக தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் வரணும், ரொம்ப கெட்டியும் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் உள்ள போட்டுக்கலாம். இதில் 2 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு விட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. நம்ம பாதுஷா சுட்டு முடியறக்குள்ளே பாகு கெட்டியாயிடுச்சுன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா பாகு நல்லா உருகிடும். இப்போ பாதுஷாவுக்கு இது சின்ன உருண்டையை உருட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். எதுக்கு நடுவுலேன்னா அப்போ தான் நல்லா வேகும், அதனால தான். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா மாவுக்கு 9 பாதுஷா ரெடி ஆகிருக்கு. அடுப்பை லைட்டாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் பாதுஷா உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகு இது உள்ளே ஊற்றிக்கலாம். இது உள்ளே ஊற்றிட்டு அப்படியே ஒரு திருப்பி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க திருப்பி போட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் நல்லா பாதுஷா ஊறிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். பாகு ரொம்ப பாதுஷா மூழ்கிற அளவுக்கு இருக்க வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சூப்பரான பாதுஷா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.